மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். மாதந்தோறும் மின் கட்டண கணக்கீடு எடுக்க மின் வாரியத்தில் ஆட்கள் இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 25 ஆண்டுகளில் மின்வாரத்துறையில் என்ன நடந்தது என்பது தொடர்பான வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மின்சார ஊழியர்களுக்கு உரிய நேரத்தில் பதவி உயர்வு வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் வந்த வருவாய் மற்றும் கடனாக பெற்ற பணம் எங்கே போனது என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு மின் வாரியத்தின் கடன் தொகை 2,47,000 கோடியாக இருப்பதாகவும் இந்த மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 87,000 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டிருப்பதாகவும் வெள்ளை அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இந்த வெளியிடப்பட்டிருக்கும் மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் டிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக கடந்த 20 ஆண்டுகள், குறிப்பாக 2001ஆம் ஆண்டு தொடங்கி 2026ஆம் ஆண்டு வரையிலாக மின் வாரியத்தில் நடைபெற்று வந்த அந்த நிதிநிலை குறித்தான முழுவதுமான தரவுகளை வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு 5 ஆண்டு காலமும் தமிழகத்திற்கு அந்த மின் வாரியத்தின் சார்பில் வந்த வரவுகள் எவ்வளவு, அதில் மின் வாரியத்திற்கான செலவு விரிவான விளக்கத்தையும் ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில 2001 முதல் 2006ஆம் ஆண்டு வரையிலாக இருந்த விவரங்கள் தொடங்கி 2021 முதல் 2026ஆம் ஆண்டு வரையிலான அந்த வரவு செலவு விவரங்கள் தொடர்பான முழு விவரங்களையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில கடந்த 5 ஆண்டுகளான அந்த திமுக ஆட்சியில் தான் அதிகப்படியான வரவு என்பது மின் வாரியத்துல வருகை தந்திருக்கிறது. குறிப்பாக 1,23,072 கோடி ரூபாய்க்கு அளவிற்கான அந்த வரவு என்பது இருந்திருக்கிறது. ஆனால் அதற்கு இணையாக மின் வாரியத்திற்கான செலவு என்பதும் அதிகரித்திருக்கிறது என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக 2020 21 வரையிலாக அந்த அதிமுக ஆட்சி காலத்துல மின் வாரியத்திற்கான வரவு என்பது 57,000 கோடி ரூபாய் அளவிற்காகத்தான் இருந்தது. அதனுடைய மின் வாரியத்திற்கான செலவு என்பது 72,167 கோடி ரூபாய் அளவிற்காக இருந்தது. மின் வாரியத்திற்கான அந்த சர்ப்ளஸ் என்று சொல்லக்கூடிய பற்றாக்குறை என்பது 14,542 கோடி ரூபாய் அளவிற்காக இருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த திமுகவுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மின் வாரியத்திற்கான வருவாய் என்பது அதிகரித்திருக்கிறது, மின் நுகர்வோர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு தரவுகள் கிடைக்கிறது. ஆனால் அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, புதிய அறிவிப்புகளும் இல்லை என்பதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக 1,23,072 கோடி ரூபாய் அளவிற்காக அந்த வருவாய் என்பது வந்திருக்கிறது. ஆனால் அந்த வருவாய்க்கு ஏற்றாற் போல 1,24,004 கோடி ரூபாய் அளவிற்காக செலவு என்பது இருந்திருக்கிறது. இதன் காரணமாக வருவாய் பற்றாக்குறை என்பது 33 கோடி ரூபாய் அளவிற்காக தமிழகத்துல இருந்து வருகிறது. இந்த நிலையில தற்போது கடந்த ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல மின் வாரியத்துல பெற்ற கடன்கள் எவ்வளவு என்பது தொடர்பான விவரங்களையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்துல 2001 இருந்து 2006ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்துல வெறும் 2,831 கோடி ரூபாய் மட்டும்தான் மின் வாரியத்திற்கான அந்த செலவினங்களுக்காக கடன் என்பது பெறப்பட்டது. அப்போதைய ஆட்சி காலத்துல 90,000 அளவிற்காக பணியாளர்கள், கிட்டத்தட்ட 1,00,000 பணியாளர்கள் பணியில் இருந்தார்கள். ஆனால் தற்போது 20 ஆண்டு காலம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்த வளர்ச்சியில் மின் வாரியத்திற்கான தேவை அதிகரித்திருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில காலி பணியிடங்கள் என்பது அதிகரித்திருக்கிறது என்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த நிலையிலையும் அதிகப்படியான கடன் பெற்ற பகுதியாகவும் கடன் பெற்ற ஆட்சி காலமாகவும் கடந்த 5 தான் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 87,399 கோடி ரூபாய் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில திமுக அரசு கடன் பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதுவரையிலும் மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய கடன் அளவை பொறுத்தவரை 2,47,130 கோடி ரூபாய் அளவிற்காக மின் வாரியத்துல ஒட்டுமொத்த கடன் என்பது இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். புதிதாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை, புதிய அனல்மின் திட்டம் தொடங்குவதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை, மின் மாற்றி கொள்முதல்கள் ஊழல், புதிதாக தற்போது மின் கடத்தி கொள்முதல் செய்ததிலும் 1000 கோடி ரூபாய்க்கு மேலாக ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இப்படியான காரணங்கள், பணியாளர்கள் பற்றாக்குறை என பல்வேறு காரணங்களால் தான் மின் வாரியம் தொடர்ச்சியாக நஷ்டத்தில் இயங்கி வருவதாக அவர் அந்த தரவுகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு தமிழகத்திற்கான மின் தேவை என்பது
ஆவரேஜாக 21.307 மெகாவாட் அளவிற்காக அந்த மின்சார தேவை என்பது தமிழகத்தில் இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு தமிழகத்திற்கான மின்சார தேவையாக ஆவரேஜாக கணக்கிட்டோமே என்றால் 14,600 மெகாவாட் தேவை என்பது இருக்கிறது. ஆனால் இந்த தேவைகளில் தமிழகத்தில் தற்போது உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தின் திறன் என்பது வெறும் 3,495 மெகாவாட் மட்டுமே தமிழகத்தில் இப்போது உற்பத்தி திறன் என்பது வருவதாக அவர் அந்த வெள்ளை அறிக்கையில சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஹைட்ரோ, தெர்மல், கேஸ் உள்ளிட்ட 3 வகைகள்ல நமக்கு நேரடியாக அந்த மின்சாரம் என்பது வருகிறது. அதில் 3,495 மெகாவாட் நமக்கு கிடைக்கிறது. வெளியிலிருந்து நாம் வாங்கக்கூடிய மின்சார கொள்முதல் என்று அதிக வாங்கி வருகிறோம் என்பதாக சுட்டிக்காட்டினார். குறிப்பாக வெளியிலிருந்து 4,246 மெகாவாட் அளவிற்காக அந்த மின்சாரம் என்பது வெளியிலிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது. அதில் இண்டிபெண்டன்ட் பவர் ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்காக வெளியே இருந்து தனிநபர்களிடமிருந்து வாங்கக்கூடிய அந்த மின்சாரம் என்பது 765 மெகாவாட் வெளியிலிருந்து வாங்குகிறோம். அது ஒரு யூனிட் ₹5.62 வாங்குகிறோம். இதே போன்று விண்ட் எனர்ஜி மூலமாக நமக்கு 1022 மெகாவாட் அளவிற்காக அந்த மின்சாரம் அந்த விண்ட் எனர்ஜி மூலமாக அந்த கிடைக்கிறது. அதில் ஒரு யூனிட் ₹2.92 அளவிற்காக நாம் வாங்கி வருகிறோம். சோலார் எனர்ஜி மூலமாக நாம் வெளியே இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனங்களிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் சோலார் எனர்ஜி மூலமாக தமிழகத்துக்கு தேவையான மின்சாரத்தை கொள்முதல் செய்து வருகிறோம். ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு தேவையான 1,895 மெகாவாட் அளவிற்கான இந்த மின்சாரம் என்பதே வெளியிலிருந்து நாம் கொள்முதல் செய்து வருகிறோம். இவை ஒரு யூனிட்டுக்கு ₹6.11 அளவிற்காக இந்த ஒரு யூனிட் மின்சாரம் என்பது நாம் கொள்முதல் செய்து வருகிறோம். இதுவே நாம் கொள்முதல் செய்த சோலார் மின் உற்பத்தியின் அல்லது நாம் கொள்முதல் செய்யக்கூடியது அதிக விலை கொடுத்து நாம் வாங்கி வருகிறோம். இவற்றை எல்லாம் குறைத்தோமே என்றால் தமிழகத்திற்கான அந்த கடன் சுமையை குறைப்பதற்கான அந்த மின் வாரியத்திற்கான கடன் சுமையை குறைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார். குறிப்பாக அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சிகளில் நாம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக முழுவதுமான விவரங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் என்பதாக சுட்டிக்காட்டுகிறார். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பாக பார்க்கப்படுவது இந்த வெள்ளை அறிக்கை வெளியீட்டுல வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதி மின் கட்டணம் உயர்த்தப்படுமா? இடைமின் திட்டத்தில ஏற்கனவே தமிழக அரசு ஒப்புதல் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையில அதன் அடிப்படையில ஒவ்வொரு ஆண்டும் 6% நிகழ்வு மின் கட்டணம் உயர்த்த வேண்டியது என்பதை கட்டாயம். இப்படியான சூழ்நிலையில மின் கட்டணம் உயர்த்தப்படுமா என்பது தொடர்பான செய்தியாளர்கள் கேள்விக்கும் கூட மின் கட்டணம் உயர்த்துவதற்கான சாத்தியமே இல்லை. இந்த ஆண்டு மின் கட்டணம் என்பதாக அமைச்சர் வினோத்குமார் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த மின்சார கொள்முதல்களில தொடர்ச்சியாக குறைந்த விலையில நாங்கள் கொள்முதல் செய்வோம் என்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக குறைந்த காலத்திற்கான ஒப்பந்தம் தான் வெளியிலிருந்து தமிழகத்திற்கு தேவையான மின்சாரங்களை வாங்குவதற்கான அந்த ஒப்பந்தம் என்பது குறைந்த காலகட்டத்திற்கு தான் வைக்கப்படும். அவற்றை கூடுதலாக நீண்ட காலத்திற்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டால் அந்த மின்சாரம் வாங்குவதற்கான அந்த தொகை என்பது நமக்கு விற்கப்படும் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த முன்னெடுப்பின் காரணமாக தமிழகத்திற்கு மின் வாரியத்திற்கு 215 கோடி ரூபாய் அளவிற்காக லாபம் அதாவது குறைக்கப்படும் அவை மின் வாரியத்திற்கு கிடைக்கும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதே போன்று பணியாளர்களுடைய அந்த எண்ணிக்கையை பொறுத்தவரையிலும் எவ்வளவு பணியாளர்கள் மின் வாரியத்துல இருக்க வேண்டும், ஆனால் எவ்வளவு பணியாளர்கள் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக ஆண்டு வாரியாகவும் சுட்டிக்காட்டுகிறார். குறிப்பாக தமிழகத்தில் தற்போது மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 நிறுவனங்களையும் சேர்த்து பார்த்தோமே என்றால் 1,40,635 நபர்கள் இருக்க வேண்டும். அதாவது குறிப்பாக 1,40,40,635 பணியாளர்கள் இங்கு மின் வாரியத்துல பணியில் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோமே என்றால் 74,714 பணியாளர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். பணியாளர்கள் பற்றாக்குறை என்பது குறிப்பாக காலி பணியிடங்கள் என்பது 65,921 காலி பணியிடங்கள் என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள்ல அதிகப்படியாக கடன் வாங்கியிருக்கிறார்கள், அதிக லாபம் ஈட்டியிருக்கிறார்கள், அதிகம் செலவு செய்திருக்கிறார்கள். இப்படி திமுக ஆட்சி காலத்துல அதிகம் செலவு செய்திருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தொடர்ச்சியாக அவர் பணியாளர்களை பணியில் ஈடுபட்டது என்பது வெறும் 343 பணியாளர்களை மட்டும்தான் பணியில் எடுத்துக்கிறார்கள். குறிப்பாக 2021 முதல் 2026ஆம் ஆண்டு வரையிலாக 9,136 பணியாளர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். ஆனால் திமுக ஆட்சியில் பணிக்கு எடுத்தவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம் என்றால் 346 பணியாளர்கள் மட்டும்தான் பணிக்கு எடுத்திருக்கிறார்கள் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறோம். இந்த கட்டமைப்பை எல்லாம் சீர்திருத்துவதற்காக தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்னென்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்கப் போகிறோம் என்பது தொடர்பாக குறிப்பாக அடுத்த ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக
20,449 பணியாளர்களை பணியில் எடுப்பதற்காக திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக நேரடியாக மின் வாரியத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களும், குறிப்பாக கள உதவியாளர்கள், இன்ஜினியர், ஏஇ, டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இன்ஜினியர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளுக்கும் உட்பட 15,058 பணியாளர்கள் பணியில் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் அதற்கான உரிய விளக்கம் அளித்தார். மேலும் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கும் பதிலளித்து பேசினார். தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி செயலாளி.